Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மசில் டோன். ஸோ இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மசில் டோன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மசில் டோன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ மசில் டோன், even when the muscle is at rest, certain amount of contraction usually remain. This residual amount of contraction is called as muscle tone. ஸோ நம்ம மசில் வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் ஒரு அமௌண்ட் ஆஃப் கண்ட்ராக்ஷன்னா என்னது, இருக்கிறது. கண்ட்ராக்ஷன்னா வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 மூமெண்ட், ஒரு சின்ன ஒரு கண்ட்ராக்ஷன், ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து அந்த மசில்ல வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ எப்படி வைப்ரேஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்ட்ராக்ஷன்னா இருக்கிறது, அப்படிதான் நீங்கள் மீன் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து நம்ம பாடியில் நம்ம மசிலில் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ரெஸ்ட்டில் இருந்தால் கூட இருக்கும். ஸோ அந்த ரெசிடுவல் அமௌண்ட் ஆஃப் கண்ட்ராக்ஷனோட பேர் தான் வந்து மசில் டோன். ஸோ இது வந்து டெஃபினிஷனுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. மசில் டோன் இஸ் த டென்ஷன் இன் த மசில் when the body is at rest. ஸோ டென்ஷன்னா என்னென்னா ஒரு டைப் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ என்னதான் வந்து மசில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீண்டாலும் அது திருப்பியும் அதோட பொசிஷன், அதோட ஷேப், அதுக்குன்னு ஒரு டென்ஷன் இருக்குன்னா, ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எப்படி வந்து பலூனை வந்து ஸ்ட்ரெச் பண்ணாலும் திருப்பி அதை விட்டு அதோட ப்ராப்பரான அந்த இதுக்கு வந்துடும்ல. ஸோ அதுதான் வந்து மசில் டோன். ஸோ ஒரு ரெஸ்ட்ல இருந்தால் கூட அந்த மசில் வந்து பாடி வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் அந்த மசில் வந்து ஒரு டென்ஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டான ஒரு ஷேப், கரெக்டான ஒரு போஸ்டர், அது கரெக்டான ஒரு 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 டோன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் அந்த மசில். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பவர்ஃபுல் கண்ட்ராக்ஷன் இன்வால்வ் அ லார்ஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் அவைலபிள் ஃபைபர் தென் அ வீக்கர் ஒன். ஸோ பவர்ஃபுல் கண்ட்ராக்ஷன் போது நம்ம ஏதாவது ஒரு ஹெவியான ஒரு ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட மசில் ஃபைபர்ஸில் லார்ஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் மசில் ஃபைபர், நிறைய மசில்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். So to lift a heavy weight, more active muscle fibers are required than to lift a lighter one. So heavy weight lift பண்ணணும்னா நம்ம அதை தூக்கும் போது நமக்கு நிறைய ஆக்டிவ் மசில் ஃபைபர்ஸ் வந்து தேவைப்படும். பட் ஒரு சின்ன ஒரு லைட் வெயிட்டை தூக்கணும்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்ம மசில் ஃபைபர்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த மசில் டோனோட பேசிக் கான்செப்ட். நம்ம பார்க்கலாம், இதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். The muscle tone doesn't produce any active movements. ஸோ ஆக்டிவ்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து வாலண்டியராக நம்ம வந்து போய் இது ஏதாவது எடுக்கணும், டேபிள்லேருந்து ஒரு புக் எடுக்கணும், இல்லை எங்கேயாவது நடந்து போகணும், இந்த மாதிரி நம்மளா பண்ணுறது ஆக்டிவ் மூமெண்ட்ஸ். பேசிவ் மூமெண்ட்ஸ்னால் நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்மளோட பாடிக்குள்ளே நிறைய மூமெண்ட்ஸ், ஹார்ட் பீட், இதெல்லாம் வந்து பேசிவ் மூமெண்ட்ஸ். ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மசில் டோனும் வந்து எந்த ஆக்டிவ் மூமெண்ட்ஸும் எதுவுமே அது ப்ரொடியூஸ் பண்ணாது. இட் கீப்ஸ் த மசில் ஃபர்ம், healthy and ready to respond to stimulation. எப்போவுமே ஒரு ஸ்டிமுலேஷன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து தீயில கேண்டிலில் வந்து நீங்கள் கை வைக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தீயை எங்கேயாவது வைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து என்ன, உங்கள் ஸ்பைனல் கார்ட் பிரெயின் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி என்ன ஆகும், உங்கள் அந்த மசிலை வந்து அந்த கையை வந்து எடுக்க சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த சிச்சுவேஷனுக்குமே ரெடியாக இருக்கிறதுக்கு தான் இந்த மசில் டோன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து மசில் எப்படி வச்சுருக்கோம், ஃபர்மாக வச்சுருக்கோம், உறுதியாக, நல்லா வந்து உறுதியாக ஒரு ஷேப் ப்ராப்பர். அந்த ஜிம்க்கு போகிறவங்கள நல்லா டோண்டாக வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபர்மாக ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம். ரெடி டு ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலேஷன், எந்த ஸ்டிமுலேஷன்னாலும் அது ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே ரெடியாக பாடி ஆக்டிவாகவே வச்சுருக்கோம். The signals received in the neuromuscular junction cause in a continuous muscle contraction. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டயக்ராமை பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து நியூரான்ஸ். நம்ம பாடியில் வந்து நர்வஸ் சிஸ்டமில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்கோம், நியூரான்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து சிக்னல்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகுது, நம்மளோட எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் வந்து கேரி பண்ணிட்டு போகுது நம்ம பாடியில். ஸோ இந்த நியூரான்ஸ் வந்து எங்கே போய் அட்டாச் ஆகுது, நம்ம மசிலில் போயிட்டு அட்டாச் ஆகும்போது அந்த ஜங்ஷன் பேர் தான் வந்து, ஜங்ஷன்னா என்னது, ரெண்டு இது சந்திக்கிற இதுதான் வந்து ஜங்ஷன். ஸோ அது பேர் தான் வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஸோ நியூரோனா நியூரான்ஸ், மஸ்குலர்னா மசில், ஸோ ரெண்டு சேர்றது ஜங்ஷன். ஓகே, அந்த நியூரான்ஸும் மசிலும் சேர்றது பேர் தான் வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஸோ இங்கே தான் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்குது இங்கெல்லாம். ஸோ இதுதான் வந்து அந்த அப்படி போட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து நியூரோ கிளாண்டுலர் ஜங்ஷன். ஸோ கிளாண்டு நியூரான்ஸும் சேரும்போது இருக்கிற ஜங்ஷன் பேர் நியூரோ கிளாண்டுலர் ஜங்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதை வாசிக்கலாம். சிக்னல் ரிசீவ்ட் இந்த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் காஸ் இன் கண்டினியூஸ் மசில் கண்ட்ராக்ஷன். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு 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 கெமிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாம் நடக்கல, ஒரு வந்து சிக்னல்ஸ் வந்து இது வழியாக ரிசீவ் ஆகிட்டு போயிட்டு வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஜங்ஷனில் நடக்கிற இந்த சேஞ்சஸ்னால தான் வந்து சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகிறதுனெல்லாம் வந்து வச்சு தான் நம்ம மசில் வந்து கண்ட்ராக்ஷன்லேயே வந்து இருக்கு. So skeletal muscles are completely relaxed or flaccid even if a muscle is not producing any movement. It is contracted a small amount to maintain its contractile protein and produce muscle tone. So for example skeletal muscles நம்மளோட பாடியில skeleton system இருக்கு, அதில் skeletal muscles நம்ம பாடியில வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டா இருந்தா கூட எந்த மூமெண்ட்டுமே ப்ரொடியூஸ், ஃபிளாசிட்னா அப்படியே சொதான் அப்படி நம்ம வந்து தூங்குறோம், நம்ம இது பண்ணும்போது கூட நம்ம பாடியில வந்து ரிலாக்ஸ்டா ஃபிளாசிடா ஈவன் மசில் என்ன மூமெண்ட் ஒண்ணுமே பண்ணல, பெசாம படுத்திருக்கோம், அந்த டைம்ல கூட இட் இஸ் கான்ட்ராக்டட். ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கும் நம்மளோட மசில்ல, ஸ்மால் அமௌண்ட் to maintain its contractile proteins. So இந்த contractile proteins வந்து ஒரு சின்ன amount of contractile proteins வந்து ரிலீஸ் ஆகிட்டு அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம மசில் டோன் வந்து நம்ம ஈவன் அட் ரெஸ்ட்ல கூட நம்ம வந்து நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஒரு டோன் வந்து இருக்குது நம்ம பாடியில. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டா ஃபிளாசிடா ஒரு மூமெண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கும்போது கூட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சின்ன ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கும். எதுக்காகனா கான்ட்ராக்டைல் புரோட்டீனை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக, நம்ம பாடியில நம்மளோட மசில்ஸுக்கு கான்ட்ராக்டைல் புரோட்டீனை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு கன்ட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கும் நம்மளோட மசில்ஸ்ல. அதனாலதான் நம்ம மசில் டோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஈவன் அட் ரெஸ்ட்ல கூட நம்மளோட மசில் டோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, so muscle tone is formed by the interaction between the nervous system and the skeletal muscles that results in the activation of few motor units. So எந்தோட interaction nervous systemமும் skeletal muscles இங்க பார்த்தோம்ல, இதுதான் nervous system. இதான் நம்மளோட nervous systemல இருக்கிற basic unit. The neurons are the basic unit of the nervous system. So the nervous systemமும் வந்து skeletal musclesம் வந்து இதோட ரெண்டும் சேரும்போது மோட்டார் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மோட்டார் யூனிட்ல நம்ம நடக்கிறது நிற்கிறது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் நம்ம வந்து மசில் டோன் வந்து நமக்கு பாடியில ஃபார்ம் ஆகுது. ஓகே, it may happen due to the nerve impulse from the spinal cord or the brain, or it may be due to the nerve fiber of the muscle fiber itself. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து எங்கிருந்து ரெஸ்பாண்ட் வரும், பிரெயின்ல இருந்து சம்டைம்ஸ் ரெஸ்பாண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஆர் வந்து எங்க ஸ்பைனல் கார்ட்ல இருந்து நமக்கு வந்து இது வந்து மெசேஜ் வந்து நீங்க ஏதாவது நமக்கு யாராச்சும் ஏதாவது அடிக்கிறாங்க, நமக்கு வந்து சிக்னல்ஸ் எங்க இருந்துலாம் வரலாம்னா பிரெயின்ல இருந்து வரலாம், ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரலாம், அல்லது வந்து நம்மளுடைய எந்த மசில் ஃபைபர் இருக்குதோ அங்கிருந்து கூட வரல, லெக்ஸோ ஹேண்டோ எங்க இருக்குதோ அங்கிருந்து கூட நமக்கு வந்து சிக்னல்ஸ் வரலாம், நர்வ் இம்பல்சஸ் வந்து வரலாம். ஸோ அதனால கூட நம்ம மசில் டோன் வந்து ஆல்டர் ஆகும். ஸோ இட் இஸ் த மசில்ஸ் ரெஸ்பான்ஸ் டு அன் அவுட்சைட் ஃபோர்ஸ் சச் அஸ் தி ஸ்ட்ரெச் ஆர் சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஸோ என்னது, அல்லது வந்து அவுட் சைட் ஃபோர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் அவுட் சைட் ஃபோர்ஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலை நீட்டி வச்சுட்டு இருக்கீங்க, ஸோ ஏதாவது ஒன்று குறுக்க வந்துச்சு, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர்னா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, உங்கள் கை நீளும், இல்லாட்டி நான் உங்கள் டைரக்ஷன் வந்து மாறும். ஏதாவது ஒன்று நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டக்குன்னு உங்கள் மசில் கூட உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஓகே, appropriate muscle tone enables our bodies to quickly respond to stretch. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர் மசில் டோன் இருந்தால் தான் வந்து நம்ம பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெச் குவிக்காக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ளாப்பியாக அப்படியே ரொம்ப சொங்கியாக அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம மசில் டோனே ப்ராப்பராக இல்லைன்னா நம்மளால் வந்து இப்போ வயசானவங்களுக்கு வந்து மசில் டோன் நாள் ஆக ஆக அவங்களுக்கு அப்படியே கம்மியாயிட்டே வரும். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் அப்போ தான் மசில் டோன் வந்து நல்லா பில்டப் ஆகிருக்கும். ஸோ அதனால அவங்களால குவிக்காக எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஏன் ஏஜ் பீப்புளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதுன்னா அவங்களோட மசில் டோன் வந்து அப்படியே வயசாகி அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகி அவங்களோட மசில் டோன் வந்து கம்மி ஆயிருக்கும். அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. It helps us to maintain posture, positioning, control movements, and it is fundamental to the development of motor skill, balance and coordination.
ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களோட இப்போ நீங்கள் ஏதாவது ஊசி நூல் ஏதாவது கோக்குறீங்கன்னு வைங்க. ஸோ யாருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கோக்க முடியும்? நமக்கு வந்து யாருக்கு ஐசைட் கரெக்டாக இருக்கோ, நம்ம மைண்டில் யோசிக்கிறது, நம்ம கையில் வந்து வேலை பார்க்கணும். ஸோ நம்ம நூலை வந்து கரெக்டாக அந்த ஊசி ஓட்டக்குள்ளே நம்ம வந்து அது போடணும். ஸோ நம்ம பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும், நம்மளோட மோட்டர் ஸ்கில்ஸ், நமக்கு வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கரெக்டாக இருக்கணும், கோஆர்டினேஷன், அதோட ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நமக்கு மசில் டோன் வேணும். அது மட்டும் இல்லாமல் போஸ்டர். ஸோ நமக்கு வந்து நம்ம யங்ஸ்டர்ஸால் நம்மளால் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம ஒரு இடத்துல உட்கார முடியும், ட்ராவல் பண்ண முடியும், நிற்க முடியும், நடக்க முடியும், நம்ம வந்து ஒரே பொசிஷனில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட் வயசானவங்களுக்கு முடியாது, அவங்களுக்கு எங்கேயாச்சும் படுக்கணும்னு தோணும். அவங்களுக்கு வந்து அந்த போஸ்டர், அவங்களுக்கு மசில் டோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவங்களால ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அவங்களால. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். It helps to maintain posture and declines during REM sleep. ஸோ REMனா ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். ஸோ நம்ம வந்து ஸ்லீப்லேயே நிறையா வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதில் எப்போ உங்களுக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் போஸ்டர் அண்ட் டிக்ளைன்ஸ் டியூரிங் REM ஸ்லீப்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தூங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க, உங்கள் பாடி வந்து ஆக்டிவாகவே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த டைமில் வந்து கொசு ஏதாவது ஒன்று கடிக்குதுன்னு வைங்க, உங்களுக்கு வந்து அது தெரியும், ஓகே அது நம்ம மேலே இருக்குது, நீங்கள் வந்து கான்ஷியஸாக இருப்பீங்க, நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோம், நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் சம்டைம் அந்த கொசு கடிச்சாலும் சரி, நீங்கள் காலையில் எழும்பி பார்க்கும்போது நீங்கள் வேறு பொசிஷனில் இருப்பீங்க, வேறு போஸ்டரில் இருப்பீங்க. பட் அது அந்த மசில் டோன் வந்து நீங்கள் தூங்க அப்படியே அது வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகே, பட் ஒரு சின்ன கண்ட்ராக்ஷன் உங்கள் பாடியில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். ஒரு அலாம் அடித்தாலோ ஒரு இது அடித்தாலோ ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வந்து அதிலிருந்து அந்த டோனை வந்து டக்குன்னு ஆக்டிவ் ஆக முடியாது. எப்படி? ஏன்னா உங்கள் அந்த கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் அந்த அலாம் அடிக்கிற அந்த ஸ்டிமுலேஷனில் உங்கள் பாடி வந்து அந்த மசில் டோன் திருப்பியும் ஆக்டிவ் ஆயிடுது. ஓகேயா? ஸோ மசில் டோன் இஸ் அ சஸ்டெயின் நான் வந்து நிறையா புக்ஸ் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதுலேருந்து எனக்கு நிறையா கண்டென்ட் கிடச்சிது. எனக்கு வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக எல்லாத்தையும் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு திருப்பி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். Muscle tone is a sustained or partial muscle contraction that allows posture to be maintained without fatiguing the muscles involved. ஸோ ஃபெட்டிகிங்னா என்ன? வந்து நம்ம பாடி வந்து சோர்வடைஞ்சு டயர்ட் ஆகி போகிறது மசில்ஸ். ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மசில் டோன் சஸ்டெயின்டாக இருக்கலாம். ஸோ நமக்கு எங்கேயாச்சும் நம்ம ஏதாவது யாராச்சும் ஸ்பீச் கொடுக்குறாங்க, நம்ம ஸ்கூலில் காலேஜில் ஸ்பீச்சோ ஏதோ கொடுக்குறாங்கன்னா சஸ்டெயின்டு ஒரு மணி நேரம் ஒரே பொசிஷனில் ஒரே இதில் இருக்கணும். இல்லாட்டி கொஞ்ச நேரத்துக்கு அந்த மசில் வந்து கண்ட்ராக்ஷனில் இருக்க வேண்டியதாக இருக்கும், ஒரே போஸ்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வைவாவில் உட்காந்துருக்கீங்கன்னா, கொஞ்ச நேரம் வைவா எடுக்கிறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஹெட்டை வந்து நீங்கள் அப்ரைட்டாக வச்சு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் பாடி மேனரிசமை வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. பட் அது வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கீப்பிங் த ஹெட் அப்ரைட் ரிக்வஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த நெக் அண்ட் ஷோல்டர். ஸோ நெக் அண்ட் ஷோல்டர் மசில்ஸ் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அது வந்து ஆக்டிவாக இருந்தால் தான் நம்மளால் அந்த அப்ரைட்டான ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியும். So group of muscle fibers within these muscles take in turn to contract, so that one time some fibers are contracted and others are resting. So என்ன ஆகும்னா, நிறைய மசில் ஃபைபர்ஸ் இருக்கும்போது அது வந்து டேர்ன் எடுத்துக்குமா. ஸோ வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு சர்டன் செட் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் வந்து ஒரு டைம் கான்ட்ராக்ட் ஆகும்போது சில மசில் ஃபைபர்ஸ் வந்து ரெஸ்டிங் மோட்ல வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால சஸ்டெயின்டாக ரொம்ப நேரத்துக்கு ஒரே போஸ்டர்ல அப்படியே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுது. This allows the effort required to hold the head upright to be distributed throughout the muscles involved. So இதனால தான் வந்து நம்ம ஹெட்டை வந்து அப்ரைட்டாக வந்து எல்லா இதுக்கும் மசிலும் இன்வால்வ் ஆகுற மாதிரி த்ரூ அவுட்டாக நம்மளால வந்து ஒரு எஃபர்ட் போட்டு நம்மளை வந்து ஹெட் அப்ரைட்டாக ஹோல்ட் பண்ண முடியுது. A good muscle tone protects the joints and give the muscles a firmness and shape even when the body is relaxed. ஒரு நல்ல ஒரு மசில் டோன் இருக்குதுன்னா அது வந்து ஜாயிண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் gives the muscle a firmness, ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு மசில் வந்து இருக்கும். ஷேப் நல்ல, நீங்கள் வந்து இந்த அத்லெட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மசில் எல்லாம் நல்லா ஹார்டாக அப்படி ஃபேர்மாக அப்படியே இருக்கும்.
பட் இந்த விளையாடாம ரொம்ப இதாக இருக்கிறவங்க மசில் டோன் எல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாப், அப்படியே தொட்டாலே வந்து இந்த பாட்டி இது மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் மசில் டோன் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்டாமினா வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மசில் வந்து ஃபர்மாக இருக்கும், ஷேப் இருக்கும். எப்போ பாடி ரிலாக்ஸ்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த மசில் டோன் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் அப்நார்மல் காசஸ் ஆஃப் அப்நார்மல் மசில் டோன், அப்நார்மல் மசில் டோன் எல்லாம் இருக்குதா அப்படின்னா எஸ், அப்நார்மல் மசில் டோன் இருக்குது. யாருக்கெல்லாம்னா சில்ட்ரனுக்கும் இருக்குது, அடல்ட்ஸ்க்கும் இருக்குது. சில்ட்ரனுக்கு எந்த மாதிரி டிசீஸ் வரும்போது இதெல்லாம் வருதுன்னா டவுன் சிண்ட்ரோம் வரும்போது, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, செரிப்ரல் பால்சி எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். அடல்ட்ஸில் வந்து சிவிஏனா செரிப்ரோவாஸ்குலர் அரெஸ்ட், மைஸ்டீனியா கிராவிஸ், பிரெயின் டியூமர், இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து வரும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பிரெயின் இன்வால்வ்டான எந்த ஒரு இது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அப்நார்மல் மசில் டோன் வந்து இருக்கும். ஸோ 3 கேட்டகரிஸ் ஆஃப் மசில் டோன் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டோனியா, நார்மல் மசில் டோன், ஹைப்பர்டோனியா. ஸோ 3 கேட்டகரியாக அந்த மசில் டோனை பிரிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ரப்பர் பேண்டை வச்சுக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டு வந்து இது வந்து ரொம்ப, இதை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்குது, கொஞ்ச நாள் யூஸ் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இது பார்த்தா தெரியுது, ஓகே இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது, இது ஃபர்மாகவும் இருக்குது, ஓகே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தா தெரியுது ரொம்ப ஃபர்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னதான் எழுதாலும் திருப்பி அதே ஒரு மாதிரி ஒரு ஃபர்மாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்ப்போம் ஹைப்போட்டோனியா. ஸோ இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு தான் ஹைப்போட்டோனியா தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இது நார்மல் மசில் டோனுக்கு, இது ஹைப்பர்டோனியா. ஸோ 3 இதாக இருக்குது. ஸோ ஹைப்போட்டோனியானா லோ மசில் டோன். ஸோ மசில் டோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மசில் வந்து ஃபர்மாக இருந்தால் தானே நல்ல மசில் டோன், இது லோ மசில் டோன் இருக்குது. ஹை எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப எலாஸ்டிக்காகி அப்படியே இருக்குது. ஃப்ளாப்பியானா ரொம்ப அப்படியே, ஸோ நான் அதுக்கு இன்னொரு டயக்ராம் காட்டுறேன், இன்னொரு பிக்சர் காட்டுறேன். அதுக்காக ஃப்ளாப்பினா ரொம்ப வந்து ஒரு ஃபர்மே இல்லாமல் அப்படியே தொங்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் ஹைப்போட்டோனியா. ஸோ இது நார்மல் மசில் டோன், அப்ராப்ரியேட் எலாஸ்டிசிட்டி இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த போஸ்டர். என்னதான் நம்ம எழுத்தாலும் டக்குன்னு அந்த பழைய ஷேப்புக்கே வந்துடும். ஸோ இது வந்து நார்மல். ஹைப்பர்டோனியானா ஹை மசில் டோன் இருக்குது. ஹை மசில் டோன் ரொம்ப ஃபர்மாக அப்படியே வந்து இருக்குது. எலாஸ்டிசிட்டி வந்து லெஸ் எலாஸ்டிசிட்டி வந்து இதில் இருக்குது. ஸ்டிஃப் லெக்ஸ் ஃபார் இது வந்து எப்படி உடம்பு வந்து அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே நம்ம நார்மலாக ஸ்டிஃபாக வைக்கிறத விட பயங்கரமாக ஸ்டிஃபாக அந்த மாதிரியான ஒரு இது வந்து இதில் இருக்கும், இந்த ஹைப்பர்டோனியாவில் வந்து இருக்கும். ஸோ ஹைப்பர்டோனியா, ஹைப்போட்டோனியா 2 பார்த்தோம். ஸோ இந்த ஹைப்பர்டோனியாவில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் லிம்ஸ், ஏற்கனவே சொன்னால ரொம்ப வெறப்பாக வந்து இருக்கும். ஹை மசில் டோன் வந்து இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் மூவிங். ஸோ ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால காலெல்லாம் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு மூவ் பண்ண முடியாது. மசில்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா அப்படி இறுகி போய் ஸ்பாசம் ஆகி போய் இருக்கும். ஸோ இந்த ஹைப்பர்டோனியா ஃப்ளாப்பி லிம்ஸ், ரொம்ப அப்படியே வந்து அவங்களால நிற்க கூட முடியாது, அப்படியே கையெல்லாம் தொலைன்னு இருக்கும், லூஸாக இருக்கும் அவங்க லிம்ஸ் எல்லாமே வந்து. லிம்ஸ்னா கை கால் எல்லாமே. மசில் டோன் வந்து லோவாக இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் ஸ்டாண்டிங், இவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இன் மூவிங், இவங்களாம் நிற்க முடியும், ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நின்றுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால நிற்க கூட முடியாது. டிஃபிகல்ட்டி இன்ஸ்டெபிலிட்டி, அப்படியே நிற்க வச்சாலும் அப்படியே கீழே அப்படியே விழுற மாதிரி இருக்கும், இன்ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ இதான் சொன்னால ஃப்ளாப்பி பேபி பாருங்கள் எப்படி வந்து அப்படியே இதாக இருக்குது, ஃப்ளாப்பியாக இருக்குது. இதுதான் வந்து ஃப்ளாப்பி. ஃபர்ம்னா வந்து என்னது, நார்மல் பேபினா வந்து இப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா கை காலெல்லாம் மேலே தூக்கிட்டு இது பண்ணுவாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் வருவாங்க. இந்த பேபி பாருங்கள் எப்படி இருக்குது, ஃப்ளாப்பியாக இருக்குது. ஸோ ஹைப்போட்டோனியாவில் கேன் ரிசல்ட் ஃப்ரம் த டேமேஜ் டு த பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சச் அஸ் த செரிபெல்லம். ஸோ செரிபெல்லமில் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் வர்றது வந்து இந்த ஹைப்போட்டோனியா. ஸோ இது வந்து எக்ஸசிவ் மசில் டோன் ஹைப்பர்டோனியா accompanied by the hyperflexia. Excessive reflex response often results from the damage to the upper motor neurons in the CNS. In the CNS, hypotonia can present with muscle rigidity as seen in Parkinson's disease or spasticity. ஸோ இந்த ஹைப்பர்டோனியா இதுதான் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. அந்த டிசீஸில் என்ன இருக்குன்னா ஃப்ளெக்ஸ்ட் எல்போஸ் அண்ட் ரிஸ்ட். ஸோ வந்து கை வந்து இப்படி மடக்கின மாதிரியே தான் இருக்கும். இது திருப்பி நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி இங்கே விட்டோம்னா திருப்பி அவங்க கை வந்து இங்கே போயிடும். அதே மாதிரி அவங்க வந்து இப்படி கூனியே தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க அப்படியே ஃப்ளெக்ஸ் ஒரு பொசிஷனில் அப்படியே ஃபர்ம் ஆயிடுவாங்க. இவங்களை திருப்பி இப்படி நிமித்தின் தாத்தா விட்டிங்கன்னா திருப்பியும் இப்படி ஆயிடுவாங்க. ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் வந்து அப்படி தான் இருக்கும். ஸ்பாஸ்டிசிட்டி இருந்தாலோ
பார்க்கின்சன் டிசீஸ் இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களோட லிம்ஸ் எல்லாமே வந்து அப்படி ஸ்டிஃபாக விரப்பா அந்த மாதிரியா இருக்கும். நிறைய பேபிஸ் கூட பார்த்துருப்பீங்க, கை காலெல்லாம் அப்படியே விரைச்சிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொசிஷன்லலாம் இருப்பாங்க. ஸோ எதனாலன்னா டேமேஜ் டு த அப்பர் மோட்டார் நியூரான்ஸ் இந்த சிஎன்எஸ். சிஎன்எஸ்ல உள்ள அப்பர் மோட்டார் நியூரான்ஸ் டேமேஜ் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஹைப்பர் ஃப்ளெக்ஸியா, ஹைப்பர் டோனியா இந்த மாதிரி பாடியில் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டாபிக். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மசில் டோன் பார்த்தோம், கேட்டகரிஸ் ஆஃப் மசில் டோன், யாருக்கெல்லாம் அப்நார்மல் மசில் டோன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா, மசில் டோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ லைக் திட் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட வீடியோஸ் கேட்குறீங்க, பட் எனக்கு வந்து நான் ஒரு ஃப்ளோவாக கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறதுனால என்னால் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் என்னால் போட முடியல. ஐம் ரியலி சாரி. கண்டிப்பாக நான் வந்து அந்த FAQs எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் எழுதி வைப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம் நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து நீங்கள் கேட்குற அந்த FAQஸை கண்டிப்பாக நான் வந்து அது எல்லாமே நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். இதே வீடியோவை நான் கண்டிப்பாக நான் இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், ஸ்டடி மாடியூலாகவும் போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.